ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதம்பட்டி ரங்கராஜ குக் வித் கோமாளி ஷோவுல குரேஷி கலாய்ச்சதுதான் இப்போ இணையத்துல ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி 5 சீசன்களா ஒளிபரப்பாயிட்டு வருது. இப்போ 6வது சீசன் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில 5வது சீசன்ல புது நடுவரா வந்தவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இணையத்துல பேசுபொருளா மாறினாரு. அதுக்கு காரணம் இவர் கூட 2வது கல்யாணம் நடந்துட்டதா செலிபிரிட்டி காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிஸ்டல் தான் பதிவிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கூடவே 6 மாசமா கர்ப்பமா இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே கல்யாணமானவர். அவரோட மனைவி பேரு ஸ்ருதி. அவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தது ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறிச்சு. இத பத்தி ஜாய் கிறிஸ்டல் தான் தொடர்ந்து பதிவிட்டுட்டே வராங்க. ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் இது பத்தி இதுவரைக்குமே வாய் திறக்காம இருக்காரு. இந்த நிலையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியில மாதம்பட்டி ரங்கராஜ் 3 நடுவர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு. இவரை பத்தி யாராவது இன்ட்ரோ கொடுக்கறப்போ அவரை நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு தான் அழைப்பாங்க. அப்படிதான் சமீபத்திய எபிசோட்லயும் அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கப்பட்டுச்சு. லாஸ்ட் எபிசோட்ல குரேஷி ரகுவரன் கெட்ட போட்டுட்டு வந்திருந்தாரு. அப்போ அவரு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இன்ட்ரோ கொடுக்கும்போது ரக்ஷன் சொல்றாரு, அவருதாங்க ஐயா நீதி அப்படின்னு ரகுவரன் வேடம் போட்டிருந்த குரேஷி கிட்ட சொல்றாரு. அதுக்கு ரக்ஷன், அவரா நீதி, அவர் முகத்தை பார்த்து நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம் அப்படின்னு குரேஷி சொல்ல, இத பார்த்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை இறங்கி அடிக்கவே வந்துட்டாரு. இது இப்போ இணையவாசிகள் மத்தியில ரொம்ப பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு சிலர் அந்த நகைச்சுவை கேஷுவலா நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட சிலர் மாதம்பட்டி ரங்கராஜ குரேஷி முகத்துக்கு நேரா இப்படி கலாய்ச்சிருக்கிறத பத்தி வெளிப்படையா பேசிட்டு வராங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா வேஷம் போட்டுட்டு இருக்கிறவர் தான் குரேஷி. அவரு மாதம்பட்டி ரங்கராஜ முகத்துக்கு நேரா கலாய்ச்சிருக்கிறது இப்போ ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. சோ இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிகழ்ச்சியோட ஜட்ஜையே இப்படி முகத்துக்கு நேரா கிண்டல் பண்ணதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.